வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 17. விபத்தின் விளைவு. படகின் முன்புறத்தில் ஏதோ அடிபட்டதால்தான் அந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. என்ன நடந்தது என்று எட்டிப் பார்த்தால் அங்கு பாறைகள் எதையும் காணவில்லை. தடங்கல்கள் ஏதுமில்லாமல் விபத்து எவ்வாறு நிகழ முடியும்? குழப்பமடைந்த வேலன் எவ்வாறு விபத்து ஏற்பட்டது என்பதை அறிய முற்பட்டான். அந்த மர்ம மனிதன் தப்பித் தொலைந்ததை விடவும் முக்கியமான பிரச்சனை படகு விபத்துக்குள்ளானதுதான். இது எவ்வாறு நேர்ந்தது? வேலை செய்யாமல் நின்று கொண்டிருக்கும் படகை எவ்வாறு சரி செய்யப் போகிறோம்? பௌர்ணமி இரவாகையால் உதவிக்கு அழைக்கக் கடலில் எந்த பக்கமும் மீன்பிடி படகுகளைக் காண முடியவில்லை. தற்போது படகை பரிசோதித்துப் பார்க்க வேண்டும். அருமன் படகினுள்ளிருந்த அதிசக்தி வாய்ந்த ஒளி வீசும் கைமின் விளக்கை எடுத்து அதன் ஒளியில் தண்ணீருக்கடியில் ஏதாவது தெரிகிறதா என நோக்கினான். அந்தமான் தீவுக்கு வெகு தொலைவில் கருங்கற்பாறைகளும் முருகை கற்பாறைகளும் இருப்பதாக அவன் கேள்விப்பட்டதுண்டு. ஒளி தெரிந்த இடம் வரை பறந்து விரிந்து இருந்தது அந்த கற்பாறைகள். மிகவும் ஆச்சரியமடைந்த அருமன் மற்றவர்களுக்கும் அதைக் காட்டுவதற்காக சுற்றிலும் இயலுமான தூரம் வரை கைமின் விளக்கின் ஒளியைப் பாய்ச்சினான். நீர்மட்டத்துக்கு மேல் எதையும் காண முடியவில்லை. வழக்கமான கடல் போன்றே அந்த இடமும் காணப்பட்டது. இதுவல்லவா உண்மையான அரண். எந்த நேரமும் ஓய்வின்றி அந்த தீவை பாதுகாக்க இயற்கையாய் அமைக்கப்பட்ட அரணாய் இருந்தது அந்த கற்பாறைகள். இயற்கையின் அதிசயத்தில் மெய்மறந்த நண்பர்கள் தாங்கள் வந்த வேலையை சில நிமிடங்கள் மறந்துவிட்டனர். மாயமாய் மறைந்த அந்த மர்ம மனிதன் சென்ற படகு கிளப்பிய நுரைகளையும் இப்போது காண முடியவில்லை. அவனது படகு வெகு தொலைவில் சென்று தீவை நெருங்கிவிட்டது என்று ஊகிக்கவே முடிந்தது. எல்லோரும் துவண்டு போன தருணமது. என்னடா, நீங்கள் எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கள்? நாங்கள் என்ன அவனை கைது செய்யவோ வந்தனாங்கள்? நாங்கள் தேடி வந்த தீவின் கரையை நெருங்கிவிட்டோம் என்று உங்களுக்கு விளங்குதா, இல்லையா? என்ற வினோதனின் நம்பிக்கையான வார்த்தைகள் நண்பர்களுக்கு உற்சாகத்தை அளித்தது. வந்து ஒரு கிழமையிலேயே சற்றும் எதிர்பாராத விதமாக இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்தில் தேடி வந்த குழுவினரில் ஒருவனை ஏதேச்சையாகச் சந்திக்கப் பெற்றதே பெரிய வெற்றி. அதனிலும் மேலாக கரை கடந்து இவ்வளவு தூரம் அவனை பின்தொடர்ந்து வந்து அவன் சென்றடைந்த தீவையும் கண்டாகிவிட்டது. இவ்வளவு பெரிதான உலகத்தில் இவ்வளவு பரந்த கடலில் சிறு புள்ளியாகத் தெரிந்த அந்த தீவை நெருங்கியது சுலபமான காரியமல்ல. இவற்றை நன்கு மனதில் இருத்திக் கொண்டவர்களாய் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ளத் தயாரான நண்பர்கள் படகை மீண்டும் மீண்டும் இயக்க முற்பட்டனர். ஆனால் முயற்சி பலனளிக்கவில்லை. மாறனும் சாம்பவனும் முன்னாட்களில் இதுபோன்ற சிக்கலான சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டிருந்தமையால் அவர்கள் தடுமாற்றமடையவில்லை. இந்தப் படகு அவர்கள் வைத்திருக்கும் படகுகளின் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான். சாம்பவனுக்கும் மாறனுக்கும் படகின் முன்புறம் சற்றுச் சேதமடைந்திருந்தது உறுதியாகத் தெரிந்திருந்தது. அடிபட்டிருந்த படகின் அடிப்பகுதி சற்று நெளிவடைந்திருந்தாலும் அதனால் படகுக்கு பாரிய சேதமேதும் ஏற்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் ஒருமுறை சேதமடைந்த பகுதியை பார்க்கச் சாம்பவன் கடலினுள் பாய்ந்தான். மேலே வந்த சாம்பவன் அடிப்பகுதியில் ஏற்பட்டிருந்த நெளிவு படகின் இயக்கத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்தான். கரைக்குச் சென்று நெளிவை சரிசெய்யும் வரை ஏற்பட்டிருக்கும் நெளிவு படகின் விசையைச் சற்று குறைவடையச் செய்யலாம் என்று ஊகித்தவன் முக்கியமாக நீர் உட்புகும் அளவுக்கு எந்த விரிசலுமில்லை என்று விளக்கினான். எப்படி பார்த்தாலும் இன்னும் சிறிது நேரம் பாரி அசையாமல் இருப்பது அவசியம். அதுவரை நங்கூரமிட்டு இங்கேயே இருந்துவிட்டுச் செல்லலாம் என்று வேலன் சொன்னது எல்லோருக்கும் சரியாகப்பட்டது. நண்பர்கள் கிடைத்த நேரத்தை தமக்குச் சாதகமாக்கிக் கொள்ளலாம் என முடிவு செய்து அடுத்து என்ன செய்யலாம் என உரையாடினார்கள். கூகிள் செய்மதி வரைபடம் மூலமாக நாம் இருக்கும் இடத்தை துல்லியமாகப் பெற்றுவிட்டேன். முன்னே இருக்கும் தீவின் பெயர் மௌனத்தீவு. பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தீவுகளில் இதுவும் ஒன்று என இணையத்தில் போட்டிருக்கிறது. இது சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட தீவுகளிலொன்று என வினோதன் தெரிவித்தான். தீவிர யோசனையின்பின் அருமன், இதற்கு மேல் கடலில் பாறைகளும் இருக்கிறது. இது மீன்பிடி படகாகையால் இங்கேயே விட்டால் சந்தேகமும் வரச் சாத்தியமில்லை. தீவும் அதிக தூரத்திலில்லை, அலைகளும் பெரிதாகில்லை. அதனால் என்னிடமிருக்கும் ஊதக்கூடிய ரப்பர் படகில் தீவுக்கரைக்குப் போவதுதான்
பாதுகாப்பாக இருக்கும். அது துடுப்புப் படகு என்பதால் சத்தமில்லாமல் கரையை அடைந்துவிடலாம் என்றான். இவ்வாறு எல்லோரும் இணக்கப்பாட்டோடு செயற்பட்டது வேலனுக்கு மேலும் பலமூட்டியது. தனித்து வந்திருந்தால் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று அந்த கணம் வேலனின் மனம் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது. தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான் வேலன். அந்தச் சிரிப்பில்தான் சேர்த்து வைத்திருந்த நண்பர்களை எண்ணிய பெருமிதமும் கலந்திருந்தது. தீவினுள் செல்வதாக முடிவு செய்தவர்கள் தேவையான பொருட்களை படகிலிருந்து ஆராய்ந்தெடுத்து தயார் செய்து கொண்டனர். அந்த பௌர்ணமி நிலவில் அமைதியாக மின்னிக் கொண்டிருந்த மௌனத் தீவினை நோக்கி அவர்களது கவனம் திரும்பியது. சற்றும் இவர்களுக்கு பழக்கப்படாத தீவது. என்னவாகிருந்தாலும் தேடுதலை நிறைவேற்ற வேண்டுமெனத் துணிச்சலாகச் செயற்படத் தொடங்கினர். நேரம் செல்லச் செல்ல கடல் அலைகளின் வேகம் குறைந்து படகு ஆடுவது தாலாட்டுவது போலிருந்தது. லேசாக கண்ணயர்ந்த வேலனும் நண்பர்களும் சற்று நேர ஓய்வின் பின்னர் படகை இயக்கி அது ஓடக்கூடிய நிலையை அடைந்துவிட்டது என்பதை உறுதி செய்தனர். நேரம் நள்ளிரவு 11 மணியளவிருக்கும். பௌர்ணமி நிலவு அவர்களுக்குத் தேவையான வெளிச்சத்தை பொழிந்து கொண்டிருந்தது. தப்பிவிட்டானே, இவ்வளவு தூரம் துரத்தி வந்தும் எல்லாம் வீணா போச்சே என்ற பாரியின் பேச்சைக் கேட்ட நண்பர்கள் அவன் இயல்பு நிலைக்குத் திரும்பிவிட்டான் எனத் திருப்தியடைந்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவுகளை வேலன் சொன்னதைக் கேட்ட பாரி தனது சம்மதத்தைத் தெரிவித்தான். புறப்படும் நேரம் வந்துவிட்டதால் அருமன் கப்பலின் கீழ்த்தளத்திற்குச் சென்று அங்கு மடித்து வைக்கப்பட்டிருந்த ஊதக்கூடிய ரப்பர் படகுடன் துடுப்புகளையும் காற்றடிக்கும் மின்சாரப் பம்ப் ஆகியவற்றையும் மேலே கொண்டு வந்து வெளியான இடத்தில் வைத்து காற்றை அடித்தான். ரப்பர் படகை மெதுவாக கடலில் இறக்கியபின் பாரி முதலில் அதற்குள் இறங்கித் துடுப்புகளையும் பம்ப் மற்றும் எடுத்து வைத்திருந்த பொருட்களையும் ஒவ்வொன்றாக வாங்கி வைத்தபின் மற்றவர்களும் படகுக்குள் இறங்கினர். துடுப்புகளால் வலித்துக்கொண்டு மெதுவாகக் கரையை அண்மித்த நண்பர்கள் கரையில் படகை நிறுத்துவது பாதுகாப்பற்றது என்பதனால் காற்றை வெளியேற்றியபின் மடித்த படகுடன் துடுப்புக்கள் பம்ப் ஆகியவற்றை பக்கத்திலிருந்த புதருக்குள் கவனமாக மறைத்து வைத்தனர். நாங்கள் இருக்கும் இடம் தடை விதிக்கப்பட்ட தீவுகளிலொன்றென வினோதன் சொன்னதை எல்லோரும் ஞாபகத்தில வைத்திருங்கோ. அலைபேசியில் யாருடனும் தொடர்பு கொள்வதையும் குறுஞ்செய்தி அனுப்புவதையும் முற்றாக நிறுத்திவிட வேண்டும் என அருமன் கேட்டுக்கொண்டான். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த கைமின்கல விளக்குகளையும் அலைபேசியிலிருந்த ஒளி விளக்குகளையும் பயன்படுத்தி தீவினுள் பிரவேசித்தனர். சற்றும் ஆளரவமற்ற மௌனமான தீவு அது. சிறு சலனங்கள் ஏதுமின்றி அமைதி நிரம்பிக் காணப்பட்டது. சற்று உள்ளே செல்லச் செல்ல ஆங்காங்கே சில ஆந்தைகளின் அலறல்கள் மட்டுமே அவ்வப்போது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. சிறிது தூரம் நடந்தபின் மிக உயரமான மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடு காணப்பட்டது. அங்குள்ள மரங்கள் நிலவொளியைக் கூட உட்பிரவேசிக்க அனுமதி அளிக்கவில்லை.